இப்போது தேர்தல் காலம், தேர்தல் பிரச்சாரம் மும்முரமாக இருக்கிறது. வழக்கமாக தேர்தல் காலத்தில் மக்கள் ஒரு போராட்டத்தை நடத்துவார்கள், ஒரு கோரிக்கையை வைப்பார்கள். யார் மதுக்கடைகளை மூடுகிறார்களோ அவர்களுக்கே எங்கள் வாக்கு என்று ஒரு முழக்கத்தையும் போராட்டத்தையும் வைப்பார்கள். ஆனால் இந்த தேர்தலில் எந்த கோரிக்கையும் காணோம். யாரும் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுதான் தெரில, மக்கள் குரல் எழுப்பியதாகவும் தெரியவில்லை. எங்கே போனாங்க இந்த மக்கள்? மதுவினால் நாங்கள் அப்படி பாதிக்கப்படுறோம், இப்படி பாதிக்கப்படுறோம்னு சொன்னீங்களே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? மதுக்கடைகள்லாம் மூடியாச்சா? எங்கே போனீங்க? மதுக்கடைகளுக்கு எதிர்த்தாக போராடினார்களே போராளிகள், அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? மக்களே, நீங்கள் அரசாங்கம் கொடுக்கின்ற சலுகைகளிலேயே மயங்கி போனீர்களா? மொத்தம் 5000 ரூபா கொடுக்குறாங்க, மொத்தம் 8000 கொடுக்குறாங்க, மொத்தம் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்றான், மொத்தம் இந்த மானியம் தருவேன்றான், அந்த மானியம் தருவேன்றான், என்னெல்லாமோ சொல்கிறான், என்னமோ கையிலேருந்து கொடுக்குற மாதிரி. இதற்கு ஆசைப்பட்டு உண்மையான கோரிக்கைகளை மறந்து விட்டீர்களா? எந்த ஒரு தீமையை ஒழிக்கணும்னாலும் தொடர்ந்து போராடினதாங்க முடியும். தொடர்ந்து போராடாம எதுவுமே உலகத்தில் வெற்றி பெற்றதில்லை. அதுவும் நம்முடைய நாட்டினுடைய அமைப்பிலே அரசியல் கட்சிகள் அவர்கள் எதையும் காதில் போட்டுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வது பற்றி மட்டும்தான் அவர்களுக்கு கவலை. அந்த 5 ஆண்டில் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதுதான் அவர்களுக்கு கவலை. இந்த 5 ஆண்டில் எதிர்க்கட்சிகளை தலை தூக்க விடாமல் என்ன செய்யலாம் என்பது பற்றி தான் அவருடைய கவலை. முன்பு மக்கள் போராடிய காரணத்தினால் அப்போது தேர்தலில் போட்டியிட்ட கலைஞர் சொன்னார், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் எடுக்கின்ற முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்காகத்தான் இருக்கும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு மக்களுடைய போராட்டம் அப்போ வலுவாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? முன்னாலேயாவது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க, படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம். திமுக அது கூட சொல்லலை. அதிமுகவை அதையா சொல்லியிருக்கு, படிப்படியாக குறைப்போம் என்று அதிமுக சொல்லியிருக்கு. திமுக அது கூட சொல்லலை. நாம் தமிழர் கட்சி தோழர் சீமான் அவர் ஒரு வித்தியாசமாக சொல்கிறார், மதுக்கடைகளை மூடுவோம், கள்ளுக்கடைகளை திறப்போம்ன்றார். என்னையா இது? ரெண்டும் ஒன்று தானையா? மதுக்கடையை மூடிவிட்டு கள்ளுக்கடையை திறந்தா எப்படி சொல்லுவாங்க? ஒரு மீன் கொதிக்கும் வானலிலிருந்து தப்பித்து எரிக்கும் தணலிலே நெருப்பிலே விழுந்த கதை தான். ஒன்றை தப்பிச்சு ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு போன கதை தான். ஆக மக்கள் போராடாமல் மாற்றம் வராது. அரசாங்கம் லேசில் விட்டுருமா? 50,000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய, அரசுக்கு வருமானம் வரக்கூடிய இந்த மதுவை அவர்கள் விட்டு விடுவார்களா? அவங்களுக்கு உங்களை பற்றி என்ன கவலை? குடிச்சு சாவுங்க. கணவனை இழந்த பெண்கள், விதவை பெண்கள், பெற்றோரை இழந்த அனாதை குழந்தைகள், நோயினால் செத்து மடிந்தவர்கள், சிறு வயதிலேயே மரணமுற்றவர்கள், மது குடித்து விட்டு விபத்துக்களினால் தங்களையும் அழித்துக் கொண்டு தெருவில் செல்பவர்களையும் அழித்தவர்கள். குற்றங்கள் பெருகுவதற்கு மதுதானே முக்கிய காரணம். கஞ்சா மது அறிந்தவன் தான் அதிகமான குற்றங்கள் செய்யறான். இப்படி எது வேணாலும் நடக்கட்டும், எங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. எங்களுக்கு அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வந்துடணும். எங்கள்கிட்ட வேற திட்டம் கிடையாது. அரசு வருமானத்தை பெருக்குவதற்கு அவங்களிடத்துல வேற திட்டம் இல்லை. இதுதான் எளிதான வழி. அத்தோடு அரசுக்கு மட்டுமா வருமானம் கிடைக்குது? அரசியல்வாதிக்கும் வருமானம் கிடைத்தது. பல மது ஆலைகளை நடத்துபவர்களே அரசியல்வாதிகள் தானே. மிக மூத்த அரசியல்வாதிகள் தான் மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிக்கும் வருமானம் கிடைக்குது. ஆக எல்லாத்துக்கும் வருமானம் கிடைக்குது. ஆக மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் அதை பற்றி யாருக்கு என்ன கவலை? ஆகவே இந்த நிலையில் மக்கள் குரல் எழுப்பாத வரையில் எதுவுமே நடக்காது. ஆக இதற்கு நான் ஏற்கனவே சொல்லியதை போல தொடர் போராட்டம் தேவை. இந்த மது ஒழிப்பிலே ஆர்வமுள்ள அனைவரும், எல்லா மதத்தவர்களும், கட்சி, மதம், இனம், சாதி பேதமின்றி அனைவரும் இணைந்து ஒரு முனைப்பாக தொடர்ந்து இடைவிடாமல் போராடி கொண்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படலாம். இவ்வளோ வீரியமாக அரசு செல்வதை தடுக்க முடியும் நம்மாலே. ஆகவே இந்த இப்போ தேர்தலுடைய காலம் கொஞ்சம் நேரம் நெருங்கிடுச்சு. இப்போது கூட செய்யலாம். இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டு மதுவை ஒழிப்பவர்களுக்குத்தான் எங்கள் ஓட்டு என்று எல்லா தொகுதிகளிலும் மக்கள் எழுதி வைங்க. அரசியல்வாதி எழுதி வைக்கிறான், இன்னாருக்கு ஓட்டு போடுங்க, இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு. நீ எழுதி வை. மதுவை எவன் ஒழிக்கிறானோ அவனு தான் என் ஓட்டுன்னு எல்லா தொகுதியிலையும் எல்லா மக்கள் எழுதி வைங்க. பாருங்க, நடுங்கிறானா இல்லையான்னு பாருங்க. தொடர்ந்து உங்களை ஓட்டு கேட்க வர்றான்ல, அவன்கிட்ட கேளுங்க, டேய் மதுவை மூடுவியா சொல்லு, என்ன சொல்ற கேளுங்க, அவன்கிட்ட அந்த வேட்பாளத்தில் கேளுங்கள். ஆக மக்கள் குரல் எழுப்பாத வரையில் எந்த மாற்றத்தையும் நாம் காண முடியாது. ஆகவே இந்த மதுவுக்கு எதிராக நாம் வீரியமாக தொடர்ந்து போராட வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.